श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। विवेक चूड़ामणि ध्यान श्लोकम सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम्। 9வது श्लोकम उद्धरेदात्मनात्मानं मग्नं संसारवारिधौ योगारूढत्वमासाध्य सम्यक् दर्शननिष्ठया। கடந்த வாரம் இந்த 9வது ஸ்லோகம் வரைக்கும் நாம் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். இதில் भगवान शंकराचार्यर முதல் மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவத்தை பாராட்டி அப்புறம் அந்த மனுஷனுடைய பந்தத்துக்கு முக்திக்கு அவனே தான் காரணம்னு சொல்லி பந்தத்துக்கு என்ன காரணம் முக்திக்கு என்ன காரணம்னா ஞான அஜ்ஞானங்கள் தான். அதனால தான் வேறு ஸ்ருதி சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி मन एव मनुष्याणां कारणं बंध मोक्षयोहो அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. மனுஷனுடைய மனம்தான் அவனுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கு காரணமாக இருக்கு, வேறு எந்த காரணமும் கிடையாது. பந்தாய விஷயாசக்தம், பந்தம் யாருக்கு விஷயத்தில் ஆசக்தி ஏற்படுறவனுக்கு பந்தம் இருக்கிறது. முக்தேஹே நிர்விஷயம் ஸ்மிருதா, இந்த விஷயங்களின் பூர்ணமாக அதோடைய மேலே எப்படிப்பட்ட ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது. முக்தேஹே நிர்விஷயம் ஸ்மிருதம். ஸோ இப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது, ஸ்ருதி சொல்கிறது, அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த 9வது ஸ்லோகத்தில் ஆத்ம அபியாச அనే வார்த்தை ரொம்ப முக்கியம். சம்யக் தர்ஷன, அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் உத்தரேத் ஆத்மனாத்மானம், ஒரு முமுக்ஷு தனனு தானு உத்தரிச்சுக்கணும். தானு பிரயத்தனம் பண்ணாமல் மனுஷ பிரயத்தனம் பாதி, ஈஸ்வர கிருபா பாதி. முழுசா ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்ணி முடிச்சுடுவார் செய்வார்னு சொல்லிட்டு பிராந்தி வச்சுக்கக்கூடாது. மனுஷ பிரயத்தனம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால உத்தரேத் ஆத்மனாத்மானம் அப்படின்னு பகவத்கீதையில் கூட அந்த விஷயம் சொல்லப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோகாரூடனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தத்துவத்தினை சரியாக சம்யக் தர்ஷன் நிஷ்டையோடு சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு இன்னைக்கு 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பகவான் படிக்கிறோம். 10வது ஸ்லோகம் சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தயே यत्यतां पंडितैर्धीरैः आत्माभ्यास उपस्थितैः. இங்கே அப்போது அப்படிப்பட்ட முமுக்ஷு மோட்சமடையணும்னு இச்சை இருக்கிற சாதகன் அவனை என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பகவான் சொல்கிறார் இங்கே பவபந்த விமுக்தையே
సంసార సాగత్తుల నుండి இந்த అజ్ఞానத்திலிருந்து விடுவிச்சுக்கணும், விடுதலை ஏற்படணும்னு சொன்னால் அவன் சர்வ கர்மாணி சந்நியஸ்ய, கர்மங்களின் சந்நியசிக்கிறதுன்னு அர்த்தம் நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மகிருத்தன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும்போதும் அப்படி இப்படி சந்நியஸ்ய சர்வ கர்மாணின்னா கர்மங்களை செய்யும்போது கர்த்திருவ பாவத்தினையும் போக்திருத்துவ பாவத்தினையும் விட்டுட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மங்களை செய்கிறதுன்னு கர்மயோகத்தில் நம்ம பார்த்தோம். அதனால் சந்நியஸ்ய சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி நானும் செய்கிறேனே அந்த அகங்கார அபிமானம் இல்லாமல் செஞ்ச அந்த கர்ம பலம் நமக்கு வராது. அதனால் திரும்பி ஜனன மரணத்துக்கு காரணமாகிற அந்த கர்மா நம்மனை விட்டி போகும். அதனால சந்நியஸ்ய சர்வ கர்மாணி, யாருக்கு முக்தி வேணும்னு விரும்புகிறாள் அவங்க தான். யத்யதாம், யார் விரும்புகிறாங்க? விவேகம் இருக்கிறவங்க, விசாரணை பண்ணி லோகத்திலோ இந்த கர்மத்தினால ஒருக்காகவும் முக்தினை அடைய முடியாது, பூர்ணத்துவம் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். விவேகிக்கு பேர் பண்டிதைஹி. அவனுக்கு விவேகம் ஏற்பட்டது. இங்கே பண்டிதான்னு சொன்னால் சாதாரணமாக படிப்பு, நிறைய லோக வித்யா அதெல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் இல்லாமல் யாருக்கு சாஸ்திர வித்யை லபிச்சதோ ஸ்ரவணத்தினால, குருவுடைய கிருபத்தினால, அப்படிப்பட்ட அவனை அந்த பண்டிதைஹி, அவன் பண்டிதன் மட்டுமில்லை தீரைஹி, தீரர்களாகவும் இருக்கணும் அவங்க. சரியா? தீரகன்னா தியம் புத்திம் ராதி இதி தீரக. அப்படின்னா புத்தினி அந்த சரியான வழியில் ஆத்ம சிந்தனைக்கு தத்துவ சிந்தனைக்கு கொண்டு போய் நடத்தி கொண்டு போகிறவன் தீரக. தியம் புத்திம் ராதி இது தீரக. அப்படி அவன் யத்யதாம் பிரயத்தனம் பண்ணணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, சிலவாட்டி எத்தனை ஜன்மங்கள் ஆனாலும் சரி, இதுதான் என்னுடைய மனுஷ ஜன்மத்துக்கு சாதிக்க வேண்டிய ஒரு பெரிய கம்யம் அப்படின்னு இவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் எத்தனத்திலோ பிரயத்தனத்திலோ எப்படிப்பட்ட ஒரு குறை இல்லாமல் இவன் ஈடுபடுறான். இதிலோ சத்சங்கத்திலோ ஸ்ரவணத்திலோ ஈடுபடுறான். பண்ணிட்டு ஆத்மாபியாச உபஸ்திதைஹி. ஸோ இதில் எக்ஜெக்டிவ்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸு. ஓகே, முதல்ல இவன் முமுட்சுவாக இருந்திருக்கணும், விவேகம் இருக்கணும். பண்டிதைஹி தீரைஹி யத்யதாம் பவபந்த விமுக்தையே சந்நியஸ்ய சர்வ கர்மாணி. எப்படி என்ன விசாரம் பண்ணுறான்? ஆத்மாபியாச, அபியாசம் பாருங்க, ஆத்ம விசாரத்திலேயே ஈடுபடணும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆத்ம ஞானத்தினை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்ம அபியாசம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்கிறோம். தத் சாஸ்திரத்தில் வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தச்சிந்தனம் தத் கதனம் அந்யோன்ய தத் பிரபோதனம். என்ன சொல்கிறதுன்னா, எது குரு கிட்டேருந்து சாஸ்திரம் மூலமாக நீ கேள்விப்பட்டாயோ அந்த தத்து அதை பற்றியே சிந்தனை பண்ணும். தத் சிந்தனம். ராப்பகல் விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட, லோகத்தில் பல வேலைகள் பார்த்துட்டு இருந்தால் கூட, நம்முடைய கடமையை செஞ்சிட்டு இருந்தால் கூட தத் சிந்தனம், அதே சிந்தனத்தில் இருக்கணுமா. அப்படின்னா மனனம் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்புறம் தத் கதனம், அது மட்டும் இல்லை, அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கணும். தத் கதனம். அதை பற்றி சிந்தனை பண்ணுறது மட்டுமே இல்லை, அதை பற்றியே பேசணுமா. தத் கதனம். யாரு கூட பேசணும்? யாரு கூடாவது பேசு. நிறைய கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம், நிறைய கேட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா, பரவாயில்ல, ஷேர் பண்ணிக்கலாம். வீட்லேயோ யாரு கூடயது. ஜோக்காக சொல்லுவாங்க, ஒருத்தனை வீட்டுக்கு வந்து அவனுக்கு சூடாக நல்ல காஃபி போட்டு கொடுங்க. அந்த காஃபி ஆர்த்தி அவனை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஆத்மா விஷயம் பற்றி அவனை கூட பேசலாம். அவனுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சது அதுதான், நமக்கு பிடிக்கிறது அதுதான். அப்படி சொல்லிட்டு இருந்தால் அடுத்த வாட்டி வருவானோ வரமாட்டோம் தெரியல. காஃபிக்காக வந்தால் வரலாம், இல்லைன்னா அவனுக்கு விஷயம் ஏதாவது புரிஞ்சிச்சா வரலாம். அது அவனுடைய கர்மம், பிராரப்தம். சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறது. ஸோ இப்படி தத் கதனம். எங்கே ஏதாவது பேச வேண்டி வரும், கூடுறோம், இல்லை நம்முடைய சக வித்தியார்த்திகள் கூடினாலும் சரி, அந்த சிந்தனையிலோ அந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்க அதை பற்றியே கதனம் சொல்லணும். அப்புறம் அந்யோன்ய தத் பிரபோதனம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது அப்படியே சொல்லிக்கணுமா. தத் பிரபோதனம் அப்படின்னு சொன்னால், சொல்லி கொடுக்குற திறமை அப்படிப்பட்டு இருந்துச்சுன்னா சொல்லி கொடுக்கலாம், சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுக்கலாம். மொத்தத்தில் அந்யோன்யா. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டீச் பண்ணிக்கணும், பேசிக்கணும். இப்படி நிறைய தத் சிந்தனம் தத் கதனம்னா ரொம்ப வேதாந்தமன் இல்லை. முதல்ல குடும்பத்தில் ராமாயணம், பாரதம், பாகவதம் அதே நிறைய பேசி அதை பற்றியே படிச்சுக்கிட்டு சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கிட்டையும் அப்படி அதை பற்றி விசாரணை பண்ணுகிறது. இதெல்லாம் செய்கிறது தான் மனுஷன் தத் சிந்தனத்திலேயே தத் கதனத்திலேயே அந்த விஷயத்திலேயே மனசு ஈடுபட்டு இருக்கும்போது ரொம்ப சுலபமாக விஷயத்தினை நம்ம சீக்கிரமாக கிரகிச்சிக்க முடியும். அதனால தாங்க அபியாசம் அనే விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏததேகம் பரத்வம் ச, ஏததேகம் பரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுர்புதாः. வைஸ் பீப்புள், மகாத்மர்கள், ஞானிகள், இதுதான் வழி. ஏதத் ஏகம் பரத்வம் ச, இதுதான் மனுஷன் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லி பெரியோர்கள் பிரம்மாபியாசம் செய்கிறது இந்த விதமாக அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்று தான் பரம் நமக்கு கொடுக்கும். அப்புறம் இதுதான் பரத்வம். திஸ் இஸ் த ஓன்லி டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். அப்படி இருக்கிறவனுக்கு தான் இந்த ஞான பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. சர்வ கர்மங்கள்னு சந்நியாசம் பண்ணுறதுன்னு என்ன புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரயத்தனத்தில் லோபம் இருக்கக்கூடாது. ஈஸ்வரனுடைய கிருபை 50% இருந்தால் மனுஷனும் நம்முடைய பிரயத்தனம் இருக்கணும். எப்பவுமே விவேகத்தோட ஜாக்கிரதையாக விஷயத்தினை புரிஞ்சுக்கணும். சிரவணத்துக்கு சத்சங்கத்துக்கு ஒருக்காகவும் லோபம் வரக்கூடாது. இந்த அபியாசம் தொடர்ந்து நடக்கணும் என்றார். அப்படி சொல்லி அதுக்கு பிறகு 11வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். சித்தஸ்ய சுத்தயே கர்மா நது வஸ்தூபலப்தயே
वस्तु सिद्धिर्विचारेण न किंचित कर्म कोटिभिः. ரொம்ப அழகா சொல்றார் ஆச்சாரியர். என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்வரூபம் பிரம்மன் வஸ்து, ஓகே, வஸ்து ந லப்யதே, நது வஸ்து லப்யதே. எதனால? ஆத்ம விசாரம் பண்ணாமே குரு கிட்ட போய் சாஸ்திரம் சிஸ்டமேட்டிக்காக படிக்காமே நீ எவ்வளவு கர்மங்கள் செஞ்சா கூட நது வஸ்தூபலப்தயே சமஸ்தம் பவதி. இது கர்ம, ஓகே, எத்தனை கர்மங்கள் செஞ்சாலும் சரி, கிஞ்சித் கர்ம கோட்டிபிஹி, கோட்டி கர்மங்கள், அநேக ஜன்மங்கள் கர்ம பண்ணிட்டே இரு. ஏதோ ஒரு கர்ம, பிராயஷ்சித்த கர்மா, அப்புறம் பரிகார கர்மா, நித்திய கர்மா, அப்புறம் நைமித்திக கர்மா, ஏதாவது பண்ணிட்டே இரு. இது எல்லாமே நது வஸ்து உபலப்தையே, சத்தியத்தை நீ உனக்கு நேராக கொடுக்காது, தெரிய வைக்காது அது எல்லாமே. அப்போ என்ன சார் பண்ணும் அது? கர்ம எதுக்கு? அப்போ முதல்ல கர்மயோகம் பற்றி பேசப்பட்டது இல்லையா பகவத்கீதையில் கிருஷ்ணர்னா, கர்ம சித்தஸ்ய சுத்தையே, சித்த சுத்திக்காக தான் கர்ம தவிர நது உண்மையாக சொல்லணும்னா அந்த ஸ்வரூபத்தினை அடையிறதுக்கு இல்லை. அப்போ ஸ்வரூபம் எப்படி அடையணும்? சித்த சுத்தி ஏற்பட்டால் சுத்தமான அந்த சித்தத்தினை வச்சு வஸ்து சித்தி விசாரேண, கேவலம் சாஸ்திர விசாரேண. இங்கே விசாரேணன்னு சொன்னால் வேதாந்த வாக்கிய விசாரேண. விசாரேணன்னு சொன்னால் நான் ரொம்ப நல்லா விசாரம் பண்ணிகிட்ருக்கேன், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். லோக விஷயங்கள் ஏதேதோ ஆராய்ச்சி பண்ணுறது, விசாரணை பண்ணுறது இல்லை. வேதாந்த வாக்கியேஷு, வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தः. அது மட்டும் இல்லை, சாதனா பஞ்சகத்தில் சங்கரர் சொன்னார், வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம். வாக்கியார்த்தன்னு குரு பண்ண வேதாந்த வாக்கிய உபதேசத்தினை நீ மறுபடியும் மறுபடியும் அசை போட்டு அதை சிந்தனை பண்ணணும், விசாரணை பண்ணணும். வேதாந்த வாக்கிய விசாரேன, இங்கே விசாரேனான்னு மட்டும்தான் கொடுத்தார் சங்கரர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பிராக்கெட்டில் சப்ளை பண்ணிக்கணும். வஸ்து சித்தி வேதாந்த வாக்கிய விசாரேன. மறுபடியும் ஒரு புராணம் கதை இதெல்லாம் படித்தா பத்தாது, அதெல்லாம் பிகினிங்கில் வேணும். ஓகே, அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணும். ஆனால் அதுக்கு பிறகு அப்புறம் உபனிஷத்து வாக்கிய விசாரங்களுக்கு, மகா வாக்கிய விசாரங்களுக்கு வந்துதான் ஆகணும். அதனால தான் வாக்கியார்த்த விசாரத்தாம் ஸ்ருதி சிரக, ஸ்ருதி சொல்கிற அந்த இது. அப்புறம் ஸ்ருதி பக்ஷம் சமாஸ்ரீயதாம், நடுவில் தர்க்கம் கொண்டு வந்து, லாஜிக்கு கொண்டு வந்து நீ நினைக்கிறது அதுதான் முக்கியமானே அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுறதா? இப்படியெல்லாம் சொல்லும்போதும் உடனே ஒரு சந்தேகம் வரும். சுவாமி, ஸ்ருதி விசாரம் வாக்கியம் பண்ணுறீங்க, வேதாந்த வாக்கியம், அந்த உபனிஷத்துலேயே அந்த வேதத்திலேயே பலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே, என்னது? யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோயாத், யாவஜ்ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோயாத். ஜீவிச்சு இருக்கிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும், யாவஜ்ஜீவனை ஜீவிச்ச காலம் வரைக்கும், முடிவு வரைக்கும்
அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு கோட் பண்ணி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி சொன்னது நிறையாவே இருக்கு. யாவஜ்ஜீவம் தர்ஷமாச பூர்ணா யஜேத. தர்ஷமாச பூர்ணா இந்த சில கர்மங்கள் இருக்கு. அது ஜீவிதாந்தம் பண்ணிட்டே இருக்கணும்னு யஜேத அங்கே கமெண்ட் பண்ணுற மாதிரி கட்டாயப்படுத்தி சொல்கிறதே உபனிஷத்து அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னென்னா, இவன் அதே உபனிஷத்திலோ அதே சாஸ்திரத்திலோ ஓகே முண்டகோபனிஷத்து முதல் நம்ம படித்ததிலே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த அக்னிஹோத்திர கிரியைகள் அது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்கு. அதுக்கு பலமும் கூட வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது முக்தின்னு கொடுக்காது. கர்மங்கள் எல்லாமே வேறு வேறு பலமெல்லாம் கொடுக்கும். அதனால் அந்த உபனிஷத்துலேயே ப்ளவாக ஏதே அத்ருடா யக்ஞரூபாக, தே ஆர் வெரி வெரி ஃப்ளீட்டிங். அத்ருடாக எப்படின்னு சொன்னால், ப்ளவாக இந்த தண்ணி மேலே சின்ன சின்ன மரக்கட்டை மேலே வச்சு நின்று உட்காந்துட்டு இப்படி போகிறாங்க பாருங்க. இல்லைன்னா ஸ்மால் கைண்ட்ஸ் ஆஃப் தட் தொன்னே போட்டு மாதிரி. இதெல்லாம் அத்ருடம். அத்ருடம் காற்றுக்கு ஜலம் ஆடி இருக்கும்போது அப்படி ஆடிட்டுருக்கும். அந்த மாதிரி இந்த கர்மங்களை தவிர தேர் ஆல்வேஸ் எ ஃப்ளீட்டிங் நேச்சர் அப்படின்னு அதே உபனிஷத்து சொல்லியிருக்கு. ஸோ நீ அப்படி அட்டாக் பண்ணால் வேதாந்திகளை நம்ம அதையும் சொல்லியிருக்க பாரு. அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு விவேகம் அதுக்கப்புறம் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா நாஸ்தி அக்ருதக்ருதேன, அப்போதானே தத்விக்ஞானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் புரிஞ்சுக்கோ எதுக்கு அப்படி சொல்லப்பட்டதுன்னா, கர்ம சித்த சுத்தியர்த்தம். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறாரு. சித்த சுத்திக்காக தான் கர்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை முழுசாக அதிலேயே இருந்துட்டு அப்படியே வாழ்க்கைன்னு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதோடைய பர்பஸ் கொஞ்சம்தான். அது முடிஞ்ச சித்தம் சுத்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? சுத்தமான சித்தத்தினி அது சித்தம் சுத்தமாயிடுச்சுன்னாவே சாஸ்திரம் ஆத்ம விசாரம் பண்ண ஞானத்து மேலே இச்சை வரும். ஞானம் என்ன, கர்மத்தில் பார்த்து எந்த பலமும் ஏற்படலையே அப்படி தெரியும். ஒரு நாளைக்கு தோணும், இவனு கரெக்டாக பண்ண கர்ம சித்தசுத்தி ஏற்பட்டால் ஞான இச்சை வரும். ஞான இச்சை வந்தால் சாஸ்திர இச்சை வரும். ஏன்னா ஞானம் நம்மளால் அடைய முடியாது. சாஸ்திர இச்சை வந்தால் குரு இச்சை வரும். குரு இச்சை வந்தால் குரு ஆத்ம மேலே இச்சை ஏற்படுற மாதிரி பேசி சொல்லுவார். சரியா? அதனால் பொதுவாக என்ன சொல்கிறோம்? worldly dependent to godly dependent, godly dependent to shastra dependent, shastra dependent to guru, guru dependent to the self dependent, then self discovery. அதுக்கப்புறம் எது மேலே டிபெண்ட் கிடையாது. அதனால் இங்கே கர்மான்னு சொன்ன அர்த்தம் தர்மா. அப்படியே விட, ஏன்னா கர்மா ஷுட் பி பேஸ்ட் ஆன் த தர்மா. அதனால் இந்த ரெண்டுமே அப்பப்போ மாற்றி ஒரே விஷயத்தை சினானிமாக யூஸ் பண்ணுறோம். தர்மா அண்டு கர்மா இல்லை. ஸோ கர்மத்தினி நீ தர்மபத்தமாக செஞ்சுட்டு இருந்த சித்தம் சுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வஸ்து சித்திக்கு ஒன்று தயார். ஆத்ம விசாரத்துக்கு ஓகே சாஸ்திர அத்தியன யோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த யோக்கியத்தை ஞானத்தினு கொடுக்கும், ஞான மோட்சத்தினு கொடுக்கும். ந கிஞ்சித்
கர்ம கோட்டிபி நீ எத்தனாவது ஏதாவது பண்ணிட்டேரோ அடைய முடியாது, பூர்ணத்துவம் வராது, முக்தி ஏற்படாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். இங்கே பகவத்கீதையிலோ பகவான் சொன்ன விஷயத்தினோட ஞாபகப்படுத்திக்கணும். அந்த 5வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குருவந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. யோகிகள் கூட லோகத்தில் காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியைரபி யோகினः கேவலம் கர்ம குருவந்தி கேவலம் சங்கம் த்யக்த்வா கர்ம குருவந்தி கேவலம் ஆத்மசுத்தையே. இங்கே ஆத்மசுத்தையன்னு புரிஞ்சுக்கணும், மனசு சுத்திக்காக தான். ஆத்மனை சுத்தி பண்ண வேண்டியது இல்லையே. ஆத்ம அசுத்தமான வஸ்து, ஆத்ம சுத்தமான வஸ்து, அதில் அசுத்தத்தை இல்லவே இல்லையே. அப்போ அது சுத்தி பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதையும் நம்ம ஞாபகப்படுத்தணும், பகவான் கீதையில் சொன்னது. அதுக்கு பிறகு 12வது ஸ்லோகத்தில் சங்கரர் என்ன சொல்கிறாரு, சம்யக் விசாரத சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா பிராந்தியோதித மகாசர்ப பயதுக்க விநாசினி. 12வது ஸ்லோகம். இங்கே ஒரு நல்ல உதாரணம் எடுத்துகிட்டு, பொதுவாக சாஸ்திரத்தில் வேதாந்தம் படிக்கிற எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச உதாரணம். எதுக்கு இந்த உதாரணத்தினை திருஷ்டாந்தத்தினை கொடுக்குறாரு இங்கன்னு சொன்னால், ஆத்ம விசாரம் ஆத்ம ஞானம் கேவலம் சாஸ்திர மகா வாக்கிய விசாரணத்தினால மட்டும்தான் ஏற்படுமன்றீங்க. எதனால வேற எது செஞ்சாலும் அந்த ஆத்ம ஞானம் வராதன்றீங்க. 2, எதனால சாஸ்திரம் மகா வாக்கிய விசாரணை மட்டும்தான் ஆத்ம ஞானத்தின் ஸ்வரூப ஞானத்தின் கொடுக்குமன்றீங்க, எதனால வேற எதுவுமே கொடுக்காதன்றீங்க அப்படின்னு கேட்டால், அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, முதல்ல அன்வயம் பார்த்துக்குங்க, இந்த அப்புறம் கொஞ்சம் விவரிக்கிறோம். ரஜ்ஜு தத்துவ அவதாரணா சம்யக் விசாரதः சித்தா பிராக்கெட்டில் சப்ளை பண்ணிக்கணும் பவதி. சா ஏவ பிராந்தா உதிதா மகாசர்ப்ப பயதுக்க விநாசினி. 2 வார்த்தைகள் மொத்தம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல திடீர்னு அப்படி ஒரு கயிறுன்னு பார்த்து இப்படி காட்டிட்டவங்க முன்னாடி தூக்கி போட்டாவோ, தலைமையில் விழுந்துட்டாவோ என்ன தோணும்? கயிறுன்னு பார்த்து இது அப்படி இருட்டில் பார்த்தாவோ, வெளிச்சம் இல்லாத இடத்துல, இல்லைன்னா கால் வச்சு மிதிச்சிட்டோம் பார்க்காம, அது மெத்தையாக அப்படி இருக்கு. அப்போது ரஜ்ஜுன்னு பார்த்துட்டு, ரஜ்ஜுன்னா கயிறு, ஸோ கயிறுன்னு பார்த்துட்டு அது பிராந்தினால் சரியான வெளிச்சம் இல்லாதனால உடனே பயம் ஏற்பட்டு ஓடுவோம் இல்லையா? ஓடுவோம். அது அப்படி திடீர்னு மேலேருந்து நம்ம தலைமையில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கயிறு உடனே அது அப்படி பார்க்குறதுக்கு இப்படி சுருட்டி அப்படி இருக்குதுன்னா பாம்பு மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு பிராந்தி ஏற்படுது.
லோகத்தில் பாம்பு அடிக்கடிக்கு பார்க்குறோமோ இல்லையோ, நிறைய பார்த்து இப்படி தான் தப்பாக நினச்சிக்கிறோம். அங்கே இருக்கிறது ஒன்றும், அதோடைய வாஸ்தவம் என்னன்னு தெரியாமல் வேறு விதமாக நினச்சிக்கிறது. உதாரணம் பாருங்கள் முதல்ல, அப்புறம் திருஷ்டாந்தத்துலேருந்து இந்த ராஷ்டாந்தத்துக்கு வருவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பயம் ஏற்பட்டுச்சு, நிறைய ஓடிட்டோம் போனோம் எல்லாம் பண்ணோம். இப்போது அது உண்மையாக கயிறு சரியா? இப்போ அது கயிறா பாம்பா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணால் நீ அந்த கயிறு மேலே பார்க்கப்பட்ட பிராந்தினால் ஏற்பட்ட அஜ்ஞானத்தினால தோணின அந்த பயமும் பதற்றம் அதெல்லாம் என்ன செஞ்சால் நீக்கப்படும்? என்ன செய்யணும் அதுக்கு? அது பாம்பில்லை கயிறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் செய்யணும்? சமயக் விசாரதா. இது ரஜ்ஜோடைய தத்துவம், இது கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ அவதாரணத்தினால தான் அதோடைய நிஜஸ்வரூபம் என்ன அப்படின்னு சமயக் விசாரதா. அப்படின்னா டார்ச் லைட் கொண்டு போய் கிட்ட போய் அதன் மேலே போட்டு அது தொட்டி பார்த்து நவர்த்தி பார்த்து எப்போ சமயக் விசாரதா என்ன தெரியும், அது ரஜ்ஜுதா அதோட தத்துவம்னு சொல்லிட்டு அவதாரணம்னு புரிஞ்சு போகிறது. சித்தா. Now you understood it is only a rope. அப்போ அந்த அது பண்ணாமே வேறு ஏதாவது பண்ண இது சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இப்படி சொன்னாதான் நம்ம மேலே சங்கரர் சொன்ன சதகோட்டி கர்மபிகி கூட வராதுன்னு சொன்னார்ல. சப்போஸ் இவன் அங்கே கயிறு மேலே பாம்பு நினச்சிக்கிட்டான், போஸ்ட்டுன்னு பார்த்து கோஸ்ட்டை நினச்சிட்டான், ரோப்புன்னு பார்த்து ஸ்னேக்கை நினச்சிக்கிட்டான். அங்கே ஸ்னேக் இல்லை, அங்கே அந்த ஸ்னேக் இல்லை, அது ரோப்பு தானே. எப்போ தெரியறது? அதுக்காக ஒரு பாம்பாட்டி நீ கூப்பிடணுமா? ஸ்னேக் சாமர் நீ கூப்பிட்டுட்டாதான் அது கயிறு மேலே நீ பார்த்த பாம்பு போகுமா? இல்லைன்னா ஒரு மூலிகை கொண்டு மந்திரிக்கணுமா அந்த பாம்பு போகிறதுக்கு? நீ பார்த்தா இல்லை கயிறு மேலே. அல்லன்னா நான் இல்லை உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், ஒரு 1000 வாட்டி மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறேன், ராம் சொல்கிறேன்னா மந்திரம் சொன்னால் போகுமா? இது நீ பார்த்த பாம்பு கயிறு மேலே. இல்லை பிராணாயாமம் நிறைய பண்ணுற அது போகுமா? போகாது. இல்லைன்னா யோகா பண்ணலாமா? யோகா பண்ணால் போகுமா? அப்பவும் போகாது. இல்லை தியான அபியாசம் பண்ணலாமா? கண்ணு மூடிட்டு போகாது. பூஜா அபிஷேகம் யாத்திரை குளத்தில் தீர்த்தமாடி வரலாமா? இந்த கயிறு மேலே பார்த்த நினச்ச பாம்பு போகுமா? இது எதுனாலையும் போகாதில்லை. அப்போ எப்படி போகும்? பிராந்தி இல்யூஷன் அஜ்ஞானத்தினால ஏற்பட்டதுனால ஞானத்தினால அந்த பிராந்தினி நீக்கினா. இது ஞானம் என்ன? டார்ச் லைட்டு கொண்டு கிட்ட போய் அது பார்க்கறது செய்யணும் தவிர நீ வேறு எந்த கோட்டி கர்மங்கள் எது பண்ணால் கூட உனக்கு அந்த பாம்பு நினச்ச கயிறுன்னு பார்த்து பாம்பு நினச்ச அந்த பயம், அதான் சொல்கிறார் 2வது வரியில். பிராந்தா உதிதா, செகண்ட் சென்டென்ஸ் இப்படி எடுத்துக்கணும். சா ஏவ, அங்கே தான் அந்த பிராந்தி தான் என்ன பண்ணும்? அந்த கயிறு மேலே பார்த்த பாம்பு பிராந்தா உதிதா மகாசர்ப்ப பய துக்க விநாசினி. மேலே எப்படி ரஜ்ஜு தத்துவத்தினை சமயக் விசாரணத்தினால தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் அந்த சமயக் விசாரந்தான் இந்த சர்ப்பமணி நினச்சப்போ ஏற்பட்ட
பாருங்கோ, மகாபயம், மகாசர்ப்ப பயத்தினால் ஏற்பட்ட துக்கம், பதற்றம், அது எல்லாமே விநாசினி. அப்போது துக்கத்தினை, பயத்தினை, அந்த பிராந்தினி எது விநாசனம், எதனால் நீக்கப்பட்டது? ரஜ்ஜு தத்துவ சமயக் தர்ஷன அவதாரணாத். சமயக் தர்ஷனாத் தத்துவ அவதாரணா. ஸோ அதனால் இங்கே கூட இப்போ எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்? எதுக்கு இதெல்லாம் இந்த திருஷ்டாந்தம்? இதே தாஷ்டாந்தத்தில் புரிஞ்சுக்கணும். கர்ம அதெல்லாம் சொன்னாங்கன்னு அங்கே மாட்டிக்காது. அது சித்த சுத்திக்கு தான். அதனால் அஜ்ஞானம் ஞானத்தினால தான் நீக்கலாம். வேறு எதுனாலையும் நீக்க முடியாது. ஸோ இது தவிர எது அந்த தத்துவத்தின் விசாரம் பண்ணி மகா வாக்கிய விசாரத்தினால தெரிஞ்சுக்கிறத தவிர வேறு இன்னொரு மார்க்கம் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பாம்புக்கு கயிறுக்குன்னு நமக்கு தத்துவத்துக்கு என்ன சார் சம்பந்தம்னா, இந்த ஜகத்துன்னு நீ பார்த்தியா? இந்த ஜகத்து மித்யான்னு சொல்கிறது சாஸ்திரம். அது காணப்படுறது தவிர அது சத்தியம் இல்லை. இது நாமரூபம் ஜகத்து சத்தியம் இல்லை. ஸோ மித்யா ஜகத்துன்னு பார்த்து இல்லாதது இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிற பிராந்தி ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு? உண்மையாக இருக்கிற எண்ணம், சாட்சி சைத்தன்யமான எண்ணம் உண்மையாக இருக்கிறது நான் பிரம்மம். ஆனால் பிரம்மத்தின்னு பார்க்காம அது தெரிஞ்சுக்கல, இருக்கிறது இல்லாமல் பிராந்தி படுறான், இல்லாதது இருக்கிற மாதிரியும் பிராந்தி படுறான். பார்த்தீங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு இதுக்குன்னா, விசேஷமாக நாமரூபங்கள் எல்லாம் காணப்படுறது சாதாரண சாமானிய காரணமாக இருக்கு. ஆனால் அது பிரம்மம் தான் அப்படி, அது மாயா அப்படி காட்டுறது. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, அதுக்கு பின்னாடி நீ ஓடுற. ஸோ அதனால் இது பிரம்மம். இன்னைக்கு நேற்றுக்கு இந்த உத்தவ கீதையில் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லோயர் ஐ அண்ட் ஹையர் ஐ ரெண்டுமே அகங்காரம் அண்ட் சாட்சி சேத்தன் ரெண்டு பக்கத்திலே அப்படி இருக்கு. எது கிளைம் பண்ணணும், எது உண்மை, எது நானது நீ முடிவு பண்ணணும். அதே மாதிரி அப்போ அந்த விசேஷ ஞானம் பிரம்மம் அகம், அந்த பிரம்மம் தான் ஏக வஸ்து, சர்வத்திர சத்து சித்தம் ஆனந்தமாக வியாபிச்சிருக்கு. நாமரூப ஜகத்து சத்தியம் இல்லை, அது மித்யா. ஆனால் அவ்வளோ பாடுபடுறோம் அந்த ஜகத்தினை மாற்றுறதுக்கு, ஜகத்தில் இருந்து காப்பாற்றுக்கிறதுக்கு. என்ன சொன்னோம்? இன்னொன்று, அந்த ஜகத்து ஒரு வேளை ஈஸ்வரனுடைய மாயாசக்தினால் காணப்படுறதுன்னு சொன்னால், அந்த ஈஸ்வரன் நம்ம எது கடவுள்னு சொல்லிட்டு மதபரமாக பக்தி பண்ணுறோன்னு கடவுள்னு ரொம்ப பூஜிக்கிறோம், நேசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த கடவுள்னு பற்றி, அந்த கடவுளே மாயான்னு வச்சுட்டு அவரே ஜகத்தாக காணப்படுறாரு. ஈஸ்வரன் வேறே, கடவுள் வேறே இல்லை. கடவுளன்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்ம பக்தி இருக்குல்ல, நம்ம கடவுளன்னு இது நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல. ஆனால் இது ரெண்டு பார்த்து இந்த ஜீவனுக்கு பயம். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஜீவனை நான் நினைக்கிறேன், நீ அகங்காரமான ஜீவனை நினச்சிக்கிட்டா நீ இதில் இருக்க இந்த ஜகத்தில். அந்த ஜகத்து ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது, ஈஸ்வரனே தான் ஜகத்தாக காணப்படுறது. அப்போ நீ எங்கே இருக்க? நீ எதுக்கு பயப்படணும்? நீ எதுக்கு கிளைம் பண்ணணும்? எதுக்கு அபிமானம் காட்டணும்? நான் எதுக்கு சொல்லணும்? ஸோ அந்த அபிமானம் அகங்காரந்தான் லோயர் ஐ. பட் உண்மையாக சாட்சி ஐ சைத்தன்யம் நான். சரியா? இப்போ சுவாமிஜி பேசுகிற பஞ்சதசியில் ஆவது, சாயங்காலம் பேசுகிற ஹிந்தி டாப்பிக்கில் அது எல்லாத்துலேயும் இந்த விஷயந்தான் முக்கியமாக மையமாக நடந்து கொண்டிருக்கிறது.
claim that you are the unchanging, all pervading, nitya suddha eka mukta sara satya vastu. ஸோ அதனால் இந்த விசேஷமான ஞானம் இல்லாமல் சாதாரணமாக பார்க்குற பார்வனால், இந்திரியங்களினால், மனசினால் இந்த ஜகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லாத்தின் ஜகத்து நமக்கு வேர்ல்ட் இஸ் த்ரெட்டனிங் அஸ். அப்போ கர்ம நீ செஞ்சது பிராரப்தமாக வருது அப்படி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் பயப்படுறோம். கர்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது, செஞ்சது போதும். அதுதான் சொன்னார் இப்போது. கர்ம பற்றி பின்னாடி போகாத. என்ன நார்மலாக சரீரத்துக்கு பிரகிருத்தினால எது நடக்குமோ அது பிராரப்தத்துக்கு அந்த கர்மம் அது மட்டும் பண்ணு, தர்மமாக பண்ணிட்டே. ஆனால் அட்டென்ஷன் மனசு பிரம்மனு மேலே வச்சுக்கோ, பிரம்ம சிந்தனில் ஈடுபடு. பார்த்தீங்களா? அதனால தான் அபியாசம்ன விஷயம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒரு ஹேபிட் தான். அதெல்லாம் அபியாசம் பண்ணி அப்படியே அநேக ஜென்மங்களை நான் சரீரம் அகங்காரத்தோடு இருக்கும். இப்போ இந்த ஜென்மத்திலும் இத்தனை வருஷம் அப்படி தான் ஓட்டிட்டோம் வண்டி. இனிமே ஆவது நம்முடைய டைரக்ஷன், இந்த வண்டி போகிற வழி மாறணும். பிரம்மம் சைத்தன்யந்தான் இந்த வாழ்க்கையான இந்த சரீரம் லோயர் ஐன்னு கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி இருக்கும். தவிர அகங்கார த லோயர் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் அண்ட் கவர் தி ஹையர் ஐ பிரம்மம். ஸோ அதனால் இந்த ரஜ்ஜு சர்ப்ப பிராந்தி விஷயம் உதாரணம் கொடுத்தார். அடுத்தது 13வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அர்த்தஸ்ச நிச்சயோ திருஷ்டः விசாரேண ஹிதோக்திதः ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாமசதே நவா. ஆச்சாரியர் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த பிராந்தி பிரம ஏதோ செஞ்சுக்கணும், அது செஞ்சுக்கணும், இது செஞ்சுக்கணும், செய்கிறதெல்லாம் போதும். செஞ்சதுனால ஒருத்தனுக்கு பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண. பரீட்சை பண்ணிப்பார், சிந்தனை பண்ணிப்பார், ஏதாவது பண்ணி அதுக்கு பூர்ணத்துவம் பூர்ணமாக முடிவு ஏற்பட்டுச்சுன்னு இருக்கா. லோகத்தில் மனுஷனுக்கு வர கஷ்டங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் சயின்ஸு 2020 இவ்வளவு வளர்ந்து இவ்வளவு பண்ணதுக்கப்புறம் மனுஷனும் திருப்தியாக, நிர்பயமாக, சாந்தியாக, ரட்சணையோடு இருக்கானா? இருக்க முடியாது. ஏன்னா நீ மித்யா ஜகத்தில் நீ எவ்வளவு ட்ரை பண்ணி என்ன பண்ணோம், யூ cannot bring the perfection in that imperfection. அதனால் என்ன பண்ணணும் சார்? பர்ஃபெக்டாக இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கே, அது என்னானது தெரிஞ்சுக்கோ, அது நீன்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் வஸ்து ஏகமாக அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிராந்தின்னு விட்டுடும். இந்த பிராந்தியில் வந்தது பிராந்தி. ஏன்னா பிராந்தி சாப்பிட்டு அவனுக்கு பிராந்தி ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாம் தலைகீழ தெரியும், எல்லாம் சுத்துற மாதிரி தெரியும். இப்போ அப்படி தான் சுத்தாத மாதிரி தெரியறது, சுத்தாமல் இருக்கிறது சுத்துற மாதிரி தெரியுது. புரிஞ்சுது என்னன்னு? அது பூமி சுற்றிட்டுருக்கே, ஆனால் நமக்கு தெரியல. அப்புறம் சூரியனை சுற்றி பூமி சுற்றுறது, ஆனால் சூரியன் போகிற மாதிரி தெரியறது. அப்படின்னு அர்த்தம். இங்கே இதுக்கு பகவத்கீதையில் ஒரு கிரந்தி ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, கர்மணி ச அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு who sees the inaction in action and action in inaction. அப்படின்னா இந்த பிரம்மம் எதுவுமே பண்ணல, அங்கே எதுவுமே நடக்கலை, ஒன்றும் சலனம் கிடையாது, எப்பவுமே சர்வவியாபியாக சச்சிதானந்தமாக இருக்கு. அப்படி இருக்கிற அதில் எதுவுமே இல்லை. ஆனால் அது பார்க்காம இவங்க
வெளியில் அது சுற்றி என்னென்னமோ நடக்கிறதுன்னு நானே சொல்லிட்டு இது பார்க்குறானே, அதனால் இந்த பிராந்தி. சரி, இங்கே என்ன சொல்கிறாரு 13வது ஸ்லோகத்தில்? முதல் வரி இப்படி எடுத்துக்கிறோம். ஹிதோக்திதः விசாரேண கீழே வரி எடுத்துக்கிறோம் முதல்ல. அப்போ அர்த்தஸ்ச நிச்சயः ஸ்நானேன தானேன ந பிராணாயாமசேதேன திருஷ்டா ந பவதி. முதல்ல நெகட்டிவ் यदि अर्थश्च निश्चयः वाक्यार्थं विचारण पण्णि वेदांत वाक्यार्थतन विचारणं पण्णि दा तेरिंजिकणं विचारण हितोक्तितः विचारेण एव अंगिल्ल जस्ट सप्लाई पण्णि अर्थश्च निश्चयः दृष्टः சத்தியத்தினை வந்து ஹிதோக்திதன்னா ஹிதோபதேசம் என்றோம். நமக்கு ஹிதமாக இருக்கிறது எது உபதேசம் பண்ண அந்த மகா வாக்கிய உபதேசங்களை வந்து விசாரண மூலமாக மட்டும்தான் அர்த்தஸ்ச நிச்சய. ஓ லக்ஷார்த்தம் வாச்சார்த்தம் அது தத்துவார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கதை ஒரு கர்மத்துடைய இது எதுக்காக பண்ணுறோம், இதனால் என்ன ஏற்படணும், கடைசியில் என்னதான் எங்கே போய் சேர போகிறோம், அதனால் எல்லாத்துக்கும் ஒரு லட்சார்த்தம் இருக்கணும். அதனால்தான் சர்வ வேதாந்த சித்தாந்தத்துக்கு லட்சார்த்தம் வந்து பிரம்மம், சர்வம் பிரம்மம், ஏன சர்வம் பிரவர்த்திதம் தத் பிரம்மம். அப்போது அந்த அர்த்தஸ்ச நிச்சயம் அப்படிதான் பார்க்க முடியும். திருஷ்டா மேலே சொன்ன மாதிரி பாருங்கோ, இந்த ஸ்லோகத்திலும் சங்கரர் விடாமே ந ஸ்நானேன முதல் நிறைய ஸ்நானம்னா இங்கே வந்து காவிரியில் குளிச்சுட்டா, கங்கையில் குளிச்சுட்டா, யமுனா நதியில் குளிச்சுட்டேன், ஓகே, நதியாக போயிட்டு தீர்த்தமாடிட்டு வர என்ன புண்ணியம் வரணும், கங்கையில் குளிச்சுட்டா மோட்சம் வருமா அப்படின்னு சொல்லியிருக்கே, பலம் எழுதியிருக்கே எங்கோ. சங்கராச்சாரியர் கங்கா ஸ்தோத்திரம் பற்றி அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கார். அப்பா அங்கே எது எவ்வளோ சொல்லி பலஸ்ருதி பாராட்டி சொன்னால் கூட அது எல்லாமே புரிஞ்சுக்கோ. கங்கால ஸ்நானம் மோட்சம் கொடுக்காது. கங்கை ஈஸ்வரனுடைய சம்பந்தப்பட்டது. கங்கை தெய்வம் மாதிரி, தெய்வம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. சர்வத்திர ஈஸ்வர தர்சனம் అనేది உனக்கு ஏற்படுறதுக்காக மனசில் சித்தம் வந்து அல்பமாக சின்னதாக இருக்காமல் விஷாலமான சித்தம் ஆகிறதுக்கு உன்னை சுற்றி இருக்கிற இந்த நாட்டில் காணப்படுற மலைகள், நதிகள், ஓகே, காடுகள் எல்லாத்தையுமே ஈஸ்வரனாக நினச்சி பூஜை பண்ணும். அது பண்ணால் உனக்கு சித்தம் விஷாலமாகும், சுத்தமாகும். அது தவிர அந்த சித்தம் சுத்தமாகிடுச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக அப்புறம் ஞான பிராப்திக்கு யோக்கியதை வரும். யோக்கியதை வந்தால் உனக்கு குரு கிடைப்பார். குரு கிடைச்சா சாஸ்திரம் படிப்பேன். சாஸ்திரம் படித்தா ஞானம் வரும். ஞானம் வந்தால் மோட்சம் அடைவே. அப்படி தான் மோட்சம் வரும் தவிர கங்கையில் குளித்தா மோட்சம் வரும்னு எங்கேயுமே டைரெக்டாக அப்படி சொல்லலைங்க. இது ஜாக்கிரதை புரிஞ்சுக்காம ஏதோ சின்ன வயசில் சொன்னது அந்த கருத்து கதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே இருக்கிறோம். அதனால தான் இங்கே சங்கரர் வந்து இப்போ வேதாந்த சிரவணத்துக்கு வந்தாச்சுல்ல, விவேக சூடாமணி நல்லா இருக்குல்ல, அருமையாக விஷயங்களை சொல்கிறார் பகவான். நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதுன்னா இனிமே சுவாமி கொஞ்சம் ஒரு மாதம் போய் அப்படி எல்லாம் நதியில் எல்லாம் குளிச்சுட்டு வரேன்னு. ஏன்
சத்சங்கத்தில் உட்காந்துட்டு வேதாந்த சிரவணம் செய்கிறது பத்தலையோ, பயமாக இருக்கா? போயிட்டு வா, போயிட்டு வா. உனக்கு இன்னும் புரியல. அதனால தான் நான் இத்தனை ஸ்லோகத்தில் சொல்லிட்டுருக்கேன். கோட்டி கர்மபிஹி சதகோடி ஜென்மைஹி, சதகோடி பிரம்மாந்தர ஜென்ம, பிரம்மாஜியோட ஜென்மங்கள் அத்தனை வந்தாலும் நீ எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்காருமா வரா? விசாரணை பண்ண. மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு உனக்குள்ளதான் விசாரணை பண்ண. எந்த நதிக்கும் போக வேண்டியதில்லை. ஆத்ம நதிலோ குளி, தீர்த்தமாடு, ஆத்ம தீர்த்தம். இதுதான் புனீதம், இதுதான் சுத்தம். இங்கே அழுக்கு கிடையாது, பாப்பம் கிடையாது, அசுத்தி கிடையாது. முதல்ல இது உனக்கு புரியணும். அதனால தான் நான் சொல்கிறேன், மை டியர் ஸ்டூடெண்ட்டு, ந ஸ்நானேன. ஸோ நீ சங்கரர் தான் எதிர்க்காரு, கங்காஸ்திரோத்தன்ற பாராட்டிட்டார் கங்கை பற்றி அப்படின்னு சொல்லி நினச்சா, அதே சங்கரர் தான் பஜகோவிந்தன்ல படித்து சொல்லி கொடுத்தது மறந்துட்டியோ? குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதவாதானம் ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன. பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம். குருதே கங்கா சாகர கமனம். அடிக்கடிக்கு அந்த நதிக்கு போய் இந்த நதிக்கு போயிட்டு அந்த தீர்த்தம் அந்த குளம் பண்ணியாச்சு முதல்ல. அதெல்லாம் நிறைய பண்ணது போதும் போதும். ஏ இந்த ஞானம் அடைஞ்சுக்கிட்டே போன போ, இது விட்டுட்டு போகாதே. இங்கே கிடைக்காது, அது பண்ணாத கிடைக்கும் அப்படின்னா உனக்கு இன்னும் சித்தசுத்தி ஏற்படலை. சித்தசுத்தி ஏற்பட்ட உனக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தால் கரெக்டாக இங்கே உட்கார்ந்துவே. இங்கெல்லாம் அப்புறம் மனசு அலையாது, இப்படியெல்லாம் பயப்படாது, ஓடாது, அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, எப்போ அது போக வேண்டியது வந்துச்சு போயாச்சுன்னு வச்சுக்கோ, பண்ணும். ஆனால் நினச்சிக்கோ அதெல்லாம் ஈஸ்வரனு பாவத்தோட எல்லா இடத்துக்கு போகிறோம், எல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம், எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணோம்னு சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் சர்வத்துக்கு நமஸ்காரம். சர்வேபியோ சர்வத்துக்கு நமஸ்காரம். எல்லாம் ஈஸ்வரன் தான். அந்த பாவம் வரத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணு சொல்லி. ஆனால் சிரவணம் பண்ணுறது, ஆத்ம விசாரம், மகா வாக்கிய விசாரம் பண்ணது மட்டும் விட்டுவிடாதே. அங்கே போகலன்னாலும் பரவாயில்ல, இனிமேல் போகவே இல்லைன்னாலும் பரவாயில்ல. சுவாமிஜி கூட கும்பமேளத்துக்கு போகிறதுக்கு 2 வாட்டி வாய்ப்பு கிடைச்சது. போனால் ஒரு வாரம் 10 நாள் அங்கே இருக்கும் கூட. காலையில் அவர் கூடவே 4 மணிக்கு எழுந்திரிச்சு கங்கையில் போய் குளிப்போம். இது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கங்கை மேலே பக்தி இருக்கு. கங்கை கடவுள் மாதிரி ஆனால் சாஸ்திரம் முக்கியம் இல்லையோ, குரு முக்கியம் இல்லையோ? அப்போ குரு எதுக்கு நான் கங்கைக்கு போயிட்டு அடிக்கடிக்கு குளிச்சுட்டு வரேன்? அப்படி பண்ணாது. ந ஸ்நானேன. இன்னொருத்தர் சார் நிறைய தானம் பண்ணிட்டா நிறைய புண்ணியம் வரும், பாபம் இல்லை போகும், தானம் பண்ணணும். தானம் ந தானேன. நீ கோதானம் பண்ண சொல்லுவாங்கல்ல, கோதானத்தோட மகத்துவம் இப்படி இருக்கு, கோதானம் பண்ணால் மோட்சம் வரும், பிரம்மலோகம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இது கிடைக்கும். லோகங்களுக்கு கிடைக்கலாம், மோட்சம் வராது. வேறு சுகங்களை வரலாம். பாப்பத்தனை கேன்சல் பண்ணலாம். பாபம் புண்ணியத்தினை கேன்சல் பண்ணுறதுனால மோட்சம் வரல. ஆத்ம விசாரணை பண்ணி ஞானம் ஏற்பட்டாதான் புத்திக்குள்ளே ஒரு ஜீவன் தான் அகங்காரம் இல்லை, தான் பிரம்மன்னு சொல்லிட்டு ஸ்வ அனுபூதி ஏற்பட்டா தவிர இது எல்லாத்தையும் முட்டுப்புள்ளி கிடையாது. ந தானேன. இன்னொருத்தனு யோகா பிராணாயாமம், அந்த இது சுதர்சன கிரியா, அந்த கிரியா இந்த கிரியா அப்படின்னு ஏதோ பல 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 அதெல்லாம் கொஞ்சம் இந்த சரீரத்தினே ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பண்ண தவிர டோன்ட் திங்க் தட் தேர் ஆல் மெயின். அதனால யோகிகள் இதெல்லாம் பிரகிருதி தான். நீ இதில் மாட்டிக்கிட்டான்னு பிரகிருத்தியில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம்.
அப்போ நீ எப்படி சத்தியத்துக்கிட்ட வருவே? அதனால் பிராணாயாமம் எத்தனை பண்ணால் கூட there is no scope, there is no hope for mukti. முக்தி ந ஜன்ம சேத்தேனா, அதே சங்கர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அது தெரிஞ்சுக்கோ. அதனால் மேலே சொன்ன ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது தர்ப்பணம் டார்ச் லைட் கொண்டு போய் போட்டு பார்த்தாத மகா வாக்கிய விசாரத்தின்னு பண்ணாதான்னு சொன்ன மாதிரி அந்த மகா வாக்கிய விசாரணந்தான் வேதாந்த விசாரந்தான் டார்ச் லைட் இல்லை. இங்கே வந்து தர்ப்பணம் அதுன்றோம், அங்கே டார்ச் லைட்ன்றோம், இங்கே தர்ப்பணம். அந்த தர்ப்பணத்தினே கரெக்டாக நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய குரு வேணும். ஏன்னா தர்ப்பணம் இது நார்மல் தர்ப்பணம் கண்ணாடி நம்ம நல்லாவே பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த சாஸ்திர தர்ப்பணத்தினை பார்க்கணுன்னா சாஸ்திரத்துடைய கீ அது குருவுக்கு தான் தெரியும், எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் என்னன்னு. அதனால் அப்படி குருவுடைய கைடன்ஸோட மட்டும்தான் அர்த்தத்தினுடைய சாஸ்திர மகா வாக்கிய அர்த்தத்துடைய விசாரத்தினை மறுபடியும் 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 பண்ணிகிட்டே இரு. அது பண்ணால் தவிர ந ஸ்நானேன ந தானேன ந பிராணாயாம சதேன என்ன பண்ணாலும் உனக்கு இந்த சம்சார பயம் துக்கத்திலிருந்து விடுதலை வராது. அடுத்தது 14வது ஸ்லோகம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேல் இப்போது அதிகாரி விஷயத்தினு பேச தொடங்குகிறாரு 14லேருந்து. அதிகாரிணமாசாஸ்தே फलसिद्धिर्विशेषतः उपाया देशकालाद्याः सत्यस्मिन् सहकारिणः. अधिकारी அப்படின்னா ஞான பிராப்திக்கு யோக்கியதை, ஞான பிராப்திக்கு யோக்கியதை வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பி ஃபிட் ஃபார் ஸ்டடிங் த சாஸ்திர, வேதாந்தத்தினை சிரவணம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன அதிகாரின்னா சாதன சத்துஷ்டய சம்பத்தி இங்கே விவரிக்கல பகவான், மேலே வேறு விதமாக அப்புறம் அங்கங்கே வேறு சொல்லுவார். நம்ம ஆல்ரெடி தத்துவபோதை படித்தோம், நிறைய சத்சங்கத்தில் இதை பற்றி கேள்விப்பட்டதுனால அதிகாரி அதிகாரிணம் ஆசாஸ்தே. ஆக்சுவலி த கடைசி ஃபைனல் சக்ஸஸ் goal, achieving the goal, கேவலம் தமிழ் கேவலம் எடுத்துக்காதுங்க, ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சாதகனுடைய தகுதி, உத்தம அதிகாரியாக இருக்கான அதான் சொல்கிறார். அதிகாரிணாம் ஆசாஸ்தே பலசித்தி விசேஷதா. அதனால தான் ஒருத்தனுக்கு புரிஞ்சுது, ஒருத்தனுக்கு புரியல, ஒருத்தன் சீக்கிரம் அடைஞ்சிட்டான், ஒருத்தனுக்கு அடையல, ஒருத்தனுக்கு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான், ஒருத்தனுக்கு பாதி குறையாக புரிஞ்சுக்கிறான். சரி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட முடிஞ்ச மாதிரி எனக்கு அனுபவம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இன்னும் அப்படின்னா சாதன சஷ்டை சம்பத்தில் குறை இருக்குன்னு அர்த்தம். பலசித்தி விசேஷத்தான்னு அதில் கிரடேஷன்ஸ் டிஃபரன்சஸ் வந்து இவனுடைய குவாலிஃபிகேஷனில் தான் டிஃபரன்ஸ். அதனால தான் பொதுவாக உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி. அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள், லோக்கல் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறோம் ஜென்ரலி, உத்தம அதிகாரி வந்து கற்பூரம் போல். கற்பூரத்துக்கு அக்னி பிடிச்சிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன பண்ணணும், என்ன சிரமப்படணும். அப்புறம் மத்தியம அதிகாரி வந்து இந்த சார்கோல் கோல் மாதிரி, கறி மாதிரி, அது கொஞ்ச நேரம் நெருப்பு கெட்ட வச்சுட்டுட்டா கொஞ்ச நேரத்தில் பற்றுக்கும். அதம அதிகாரி வந்து ஈரமாக இருக்கிற வாழைத்தண்டு மாதிரி. இந்த வாழைத்தண்டு எப்போதான் நெருப்பு பிடிச்சிக்க போகிறது, அதுக்கு அதுதான் வித்தியாசம் என்றார். அதனால் தேச காலாத்தியாக இடம், நல்ல பிளேஸு, நல்ல குரு, நல்ல சொல்லி தரணும், இப்படின்னு ஏதாவது நீ வந்து வேறு வேறு எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒருவேளை காரணம்னு சொன்ன அதெல்லாம் வந்து செகண்டரி உபாயங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, மனுஷனாக பிறந்ததே பெரிய இதுன்னு சொல்லிட்டார்ல, மனுஷனாக பிறந்தாச்சு, பாரத தேசத்தில் பிறந்துட்டேன், அப்புறம் இவ்வளவு கிட்ட பக்கத்தில் உனக்கு புரிஞ்ச பாஷையில்
வேதாந்தத்தின்னு சிரவணம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது தொடர்ந்து ரெகுலராக வரியா கேட்குறியா? கிளாஸுக்கு ஆப்சண்ட் ஆகாமல் போக முடியுறதா சத்சங்கத்துக்கு? சத்சங்கம் 7 நாள் இருந்து 7 நாள் அட்டென்ட் பண்ணுறேனே, உனக்கு இன்னும் அந்த நிலை வந்ததா? அப்புறம் இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் இப்போ தினந்தோறும் ஒரு செஷன் வந்து இப்படி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம். இது அப்பப்போ அன்றைக்கே கரெக்டாக உட்காந்துட்டு குரு முன்னாடி கிளாஸில் உட்காந்த மாதிரி ஸ்ரத்தையோடு கேட்டு நோட்ஸ் எழுதிட்டு படிச்சுக்கிறியா? நிறைய வேலை இருக்குது சுவாமி, நிறைய கஷ்டம் இருக்குது. ஆமாம், அப்படிதான். அப்போ நிறைய நாள் ஆகும், நிறைய வருஷங்களும் நிறைய ஜென்மங்கள் ஆகும். ஸோ தேச கால ஆதி அதெல்லாமே சந்தி இருக்கு, அது எல்லாமே. ஆனால் அது எல்லாமே சககாரிணி. அஸ்மின் சககாரிணன்னா தேர் ஆல் செகண்டரி. இஃப் யூ ஆர் ஏ தீவிர முமுக்ஷு, தீவிர வைராக்கியம் ஓகே இருந்துச்சுன்னா வெரி குவிக் கற்பூரம் மாதிரி. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய குவாலிஃபிகேஷன், ப்ரிப்பேர்னஸ், ஃபிட்னஸ், ரெடி டு சேஞ்ச் அண்ட் எபிலிட்டி டு சேஞ்ச், அதை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணுறாரு சங்கரர். அடுத்த வாரம் நம்ம அந்த சாதன சஸ்திர சம்பத்தினி ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறம் சங்கரரும் என்ன சொல்ல போகிறாருன்னது நம்ம சிந்திச்சு விசாரணை செய்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.